செலவு. கிருஷ்ண கிருஷ்ணனே வருவது மாதிரி, கிருஷ்ணனே வீட்டுக்கு வருவது போல அப்படியாக என் பெருமாள் மாயவருக்கு யாதவர்கள் எல்லாம் சேரன் ஜென்மமாக இருக்கும் போது அவன்தான் பார்த்தா யசோதம்மா, நம்ம வீட்டுல ஆடு மாடு நிறைய நிக்கி, இந்த ஆடு மாடுகளையாவது பத்திட்டு வாய அப்படின்னு சொல்லவும் அப்பதான் பார்த்தார் எம்பெருமா, எப்போதான் சொல்வாய் என்று எதிர்பார்த்து இருந்தேன் அம்மா, தந்தோளிலே மறந்தமான தலையளவு பஞ்சம், குளத்தோளிலே மறந்தமான கூட வரும் பஞ்சம், சொந்த தொழிலே மறந்தமான சொந்த தொழில சோறு ஒன்றும் கிடையாது, சோறு ஒன்றும் கிடையாது. அப்போ எம்பெருமாள் கோபாலன் ஆடு மாடை மேய்ப்பதற்கு யாதவர் போல் சொருவம் கொண்டு காலில் தொம்பு சிறப்புமா பட்டத்தார் நெஞ்சி கட்டி செங்குழல் கையிலெடுத்து கண்டு கட்டும் தும்பெடுத்து கனவாளி கைபிடித்து ஆடுகளை பற்றி கொண்டு ஆடு மாடை பற்றி கொண்டு அச்சுதன் தவாராடு ஆடு மாடு அச்சுதன் தவாராடு மாடுகளை பற்றி கொண்டு அச்சுதனாய கோபால கண்ணன் எங்கே வருகின்றார்? ஆயர்வாடிக்கு மேற்கே யமுனை ஆற்ற நதிக்கரை ஓரமா வர்றார். அப்படி நதி யமுனை ஆற்றங்க நதிக்கரை ஓரமா வரும்போது ஒரே பாலைவனமா இருந்தது, இப்போ ஒரே சோலைவனமா இருக்க, சோலைவனமா இருக்கு, அதுவும் செவ்வரளி புஷ்பமா முளைத்திருக்கு. செவ்வரளி புஷ்பம்னா நம்ம அத்தான் சிவனா இருக்கு, ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை நம்ம அத்தான் தான் அந்த அரளி முட்டுக்குள்ள விழுந்து இருந்தாலும் இருப்பாரோ அப்படி என்று சொல்லி, ஓ அத்தானே அத்தா, ஓ அத்தானே அத்தா, மச்சானே மச்சா என்று 6-7 சத்தம் போட்டு அழைத்தார். அத்தான் அத்தான் என்று 5-6 சத்தம் போட்டு அழைக்கவும் பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமா, சண்டால அரக்கன் தான் வந்துட்டான், நம்மள அத்தாமர சொல்லி அழைக்கான் என்று ஆடாமல் அசையாமல் அரளிமுட்டுக்குள் இருக்கின்றார். ஆடாமல் அசையாமல் அரளிமுட்டுக்குள்ள இருக்கும் போது எம் பெருமாள் கோபாலக்கண்ணை நினைத்தார், ஆஹா இத்தனை சத்தம் போட்டும் அத்தான் வெளியே வரல, ஒருவேளை அத்தானுக்கு ஆடல் பாடல் இசைனா ரொம்ப பிடிக்கும், இசைக்கு மயங்காதவர் இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. அதனால ஆடு மாடுகளை ஆடச் செய்ய வேண்டும், அத்தானை பார்க்க வேண்டும் என்று எம் பெருமாள் பத்தி கொண்டு வந்த ஆடு மாடுகள் எல்லாம் எப்படி ஆடச் செய்கிறார் தெரியுமா? ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே, ஏ பசுவே பசுவே ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே, பசுவே பசுவே ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே. கண்ணனோடன் பாட்ட கேட்டு பசுக்களெல்லாம் கால் தூக்கி திருநடனம், கால் தூக்கி திருநடனம் பசுவே 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 சீங்குழலின் சத்தம் கேட்டு பசுக்களெல்லாம்
செவிதூக்கி திரு நடனம் ஆடிடுமா செவிதூக்கி திரு நடனம் ஆடிடுமா ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே 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 ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே அந்த கரையோரம் அமைந்து வரும் கருத்த பசுவே கடவுளை காணும் என்று தேட தேடாய் பசுவே செடியோரம் அமைந்து வரும் செவல பசுவே செவல பசு பசுவே சிவனாரை காணா என்று தேடாய் பசுவே அத்தான் சிவனாரை காணா என்று தேடாய் பசுவே ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே 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 ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே ஆடு மாடுகளெல்லாம் ஆடச் செய்தோம் அத்தான் அதிலே விட்டு வரவில்லை ஆமா அதனால அவருடைய திரு லீலை விளையாட்டுகளை சொன்னாத்தான் அதிலேயே விட்டு ஆண்டவன் சிவபெருமான் வருவார் என்று அவர் என்னென்ன லீலைகள் செய்தார் என்று ஆண்டவனை பார்த்தோ அன்று வெள்ளை அம்பலத்தில் ஆடி நின்றவா அரக்கனுக்கு வரம் கொடுத்து அரளில் ஒளிந்தவா கன்று மானை கரத்தில் ஏந்தி கையிலை ஆண்டவா இந்த கண்ணன் பாட்ட காதில் கேட்ட அண்ணலாடவா என்று தித்திமினு திமிதிமிதினு சிவனுமாட சிவனிருக்கும் அரளி கோப்பு சேர்ந்து மாட மத்த கோப்பு ஆடாமல் ஒற்ற கோப்பு அது சுதிமதி தவறாம தரிக்கிடத்தோம் என தாளம் போடுது அப்பதான் பார்த்தா ஆஹா இந்த அதலைக்குள்ளதான் அத்தான் இருக்காரு இவர்களை குட்டுகளை சொல்லி அழைச்சாத்தான் இவர் அதலையை விட்டு வெளியில வருவார் என்று தம் மதுரையில மண் சுமந்தது மானோம் இல்லையா மானம் இல்லையா விற்கும் இல்லையா வெக்கம் இல்லையா பாண்டியங்கையால் அடிகள் பட்டது ரோசம் இல்லையா மதுரை பாண்டியங்கையால் அடிகள் பட்டது ரோசம் இல்லையா மண் சுமந்தது ரோசம் இல்லையா உமக்கு பாண்டியங்கையால் அடிகள் பட்டது வெக்கம் பிட்டுக்கு நீர் பிட்டுக்கு நீர் மண் சுமந்தது மானோம் இல்லையா உயர் வாசம் இல்லையா ரோசம் இல்லையா பெராம்பாலை அடிகள் பட்டது விற்கும் இல்லையா பெராம்பால அடிகள் பட்டது வெக்கம் இல்லையா மதுரையில் வந்தது மானம் இல்லையா அடிகள் பட்டது வெக்கம் இல்லையா உமக்கு ரம்பால அடிகள் பட்டது வெக்கம் இல்லையோ ஐயா பாம்பெடுத்து தோளில் போட்டது பங்கம் இல்லையா பங்கம் இல்லையா தங்கம் இல்லையா பங்கம் இல்லையா பாரச்சடைக்குள்ள பெண்ணை ஒழித்தது ரோசம் இல்லையா பாரச்சடைக்குள்ள பெண்ணை ஒழித்தது ரோசம் இல்லையா இல்லையா பங்கம் இல்லையா பாரச்சடைக்குள்ள பெண்ணை ஒழித்தது பங்கம் இல்லையா பாரச்சடைக்குள்ள ஐயா இத்திசைக்கும் ஆமா சொல்லு இத்திசைக்கும் காலம் மட்டும் இதுவே தொல்லையா இதுவே சொல்லையா இதுவே தொல்லையா இதுவே சொல்லையா இறந்த மாண்ட வாட்டில் ஒண்டது எழப்போம் இல்லையா இறந்த மாண்ட வாட்டில் ஒண்டது இழப்போம் இல்லையா சித்தி சைக்கும் காலம் மட்டும் இதுவே சொல்லையா இதுவே தொல்லையா இதுவே சொல்லையா இறந்த மாண்ட வாட்டில் இழந்தது இழப்போம்
உண்ட ஓட்டில் வந்தது எனக்கும் இல்லையா பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமா. ஆஹா, நாம பாம்பெடுத்து தோளில் போட்டது, பாறை சடைக்குள்ள பெண்ணை ஒழிச்சது, பிட்டிக்கும் மண் சுமந்தது, பெரும்பால அடிபட்டது எல்லாமே நம்ம எம் பெருமாள் மாயவருக்குத்தான், நம்ம மைத்தனுக்கு தான் தெரியும். அப்பமெல்லாம் அரகம் பிறந்திருக்கவே மாட்டான். அதனால வந்திருப்பது நம்ம மாப்பிள்ள மைத்துனர் மாயவர் தான் வந்தார் என்று அதிலே விட்டு வெளியில வந்து, ஏ மாப்பிள்ள நீரு ரொம்ப ரோக்கியமாவே உம்ம குட்டுகளை சொன்னோம்னா புல்லும் புறாவும் தண்ணி குடிக்காது, புல்லும் புறாவும் அப்படின்னு சொல்லி ஆயர் வாடி போய் பிறந்தது மானம் இல்லையா ஆடு மேய்த்து வயர் வளர்த்தது வைக்கோம் இல்லையா ஆயர் வாடி போய் பிறந்தது மானம் இல்லையோ வளர்த்தது வெக்கம் இல்லையோ உரியில் வெண்ண உரியில் வெண்ண உரியில் வெண்ண திருடு தின்னது மானம் இல்லையா வாசம் இல்லையா வரலை கட்டி அடிகள் பட்டது வைக்கோம் இல்லையா மாடு மேய்த்து வயர் வளர்த்தது மானம் இல்லையா மோசம் இல்லையா மழைய பிடுங்கி கொடை பிடித்தது வைக்கோம் இல்லையா மழைய பிடுங்கி கொடை பிடித்தது மானம் இல்லையா நான் ஆடு மாடு மேய்ச்சது உமக்கு வெக்கமா தெரிஞ்சதுன்னா நான் ஆடு மாடு மேய்ச்சது உமக்கு வெக்கமாக இருந்ததுன்னா நான் போறேன் கடலை தேடி அரைக்க வருவான் அரைக்கம் வருவான் உம்மை சேர்த்து வச்சு எரிப்பான் உம்மை பாடு அரக்கம் பாடு நான் போறேன் கடலை தேடி என்று சொல்லவும் பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமா. மாப்பிள்ள காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு பார்க்கும்போது காரியம்தான் பெருசு. மாப்பிள்ள போனாலும் போங்க, ஆனா நீங்க போனீன்னு சொன்னா உம்ம தங்கச்சிக்கு எடுத்து கொடுத்தீங்களா பட்டு பீதாம்பரம் பச்சை சிகப்பு கருப்பு மஞ்சள் இப்படி எல்லாம் பட்டு சேலாம் உம்ம தங்கச்சி என்னைய அரைக்க வந்து எரிச்சா உடுத்த முடியுமா? அவன் தங்கையோட நிலைமையை நினைச்சு பாரு என்று சொல்லப்போ மாவேளப்பா பூவேளப்பா 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 மஞ்ச கூலி தானிலப்பா பூவேளப்பா பூவேளப்பா பூமான விளையாட்டுக்கு தானே சொன்னேன், அதற்கு விவரமா எடுக்கலாமா என்ற அச்சுதந்தான் கோவா
அத்தானே பகவான் அத்தானே அச்சுதனார் வார்த்தைகள் அத்தானே பகவானே அரைக்கவன் உங்கள் விளையாட்டுக்கு சொன்னா விவரமா எடுக்கலாமா ஐயா? நாமளும் மச்சனனும் மாப்பிள்ளையும் பேசிக்கிட்டு இருந்தோம்னா அரைக்க வருவான், நம்மள 2 பேரையும் சேர்த்து வச்சு எரிச்சிருவான். 2 பேரையும் சேர்த்து வச்சு எரிச்சிருவான்னு சொல்ல நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா நேரம் போறதே தெரியாது. அதனால அது வரைக்கும் அரக்கனை சம்ஹாரம் பண்ணணும்னு சொன்னா நான் ஆடு மாடை பாத்துக்கிறோம், என் ஆடு மாடைய பாத்துக்கோங்க, நான் அரக்கனை வதம் முடித்து வருகிறேன் என்று சொல்லி ஆடு மாடை பூரா ஒப்படைத்தால் ஆடு மாடு பூரா பகவான் கிட்ட வர்றது பதறி ஓடுது. பகவான் கிட்ட வருது பதறி ஓடுது. ஏன் ஓடுது? அவர் கழுத்துல போட்டிருக்காரு, என்ன போட்டிருக்காரு? பாம்ப கண்டா படையே நடுங்கும். பாம்ப கண்டா படையே நடுங்கும். படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க. ஆகையினால பெரிய திக்கி விஷயம்பா. பின்னால ஒரு பாம்பு வந்துச்சுன்னா ஏ பாம்பு பாம்பு பாம்பு, அது மாதிரி பாம்பை கண்டா படையை நடுங்கும்னு சொன்ன மாதிரி ஆடு மாடுகள் எல்லாம் பாம்பை கண்டு கலைந்து ஓடவும். ஓ அத்தான் முத சொருவத்தை மாத்தணும், சொருவத்தை மாத்த வேண்டும். அதே பாம்ப நீரை எடுக்க வேண்டும், பாம்ப நீரை எடுக்க வேண்டும், பட்டையதா அழிக்க வேண்டும், ஆனத்தோலை கலத்த வேண்டும், தோலை அவுக்க வேண்டும், பார்வையாக போட்ட வேண்டும், அழிகை விழித்து கண்டு கட்டும் தும்பெடுத்து குழல் கையுமா என்னைய போல் சொருவம் கொண்டா எந்த நோட ஆடு மாடு, எந்த நோட ஆடு மாடு உம்மிடத்தில் நிற்கும் ஐயா, எந்த நோட ஆடு மாடு உம்மிடத்தில் நிற்கும் ஐயா. அச்சோதனார் சொன்ன போது ஆண்டவன் தான் சிவபெருமா, ஆபத்துக்கு பாவம் இல்ல, ஆண்டவனும் மனதில் எண்ணே சங்கரனார் பகவான் ஒரு சொருவம் கொண்டார். சங்கரன் பகவானை நாராயணர் போல சொருவம் கொண்டதுனாலதான் இன்னைக்கு சங்கரன் கோயில் அவருக்கு ஒரு பேரு சங்கர நாராயணன். மரபுரத்துல ஒரு சங்கர நாராயணன் இருக்காரு. ஏன் மருமவன ஜாலிக்கு கூப்பிட்டான்னா மாமாவ, மாமா மெக்கானிக்கு மோட்டர் தானே கழட்டி மாட்டிக்கிட்டு இருக்க, அப்படியா? பார்த்தார் சங்கரரே நாராயணர் போல் சிறுவம் கொண்டதுனாலதான் அவருக்கு சங்கர நாராயணன். அப்படி சங்கரரே நாராயண போல சிறுவம் கொண்டு ஆடு மாடு பக்கத்துல போகும்போது மாட்டை எப்படி ஒப்படைக்காரு? ஏ ஐயா இனி எத்தனை கோனாருன்னு சொல்லிருப்பேரு. இப்ப உங்க பாக்கத்தாமையோ நாட்டாமன் அந்த கோனார் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி, ஏ பரம கோனார என் பசு பதனம், ஏ செவனு கோனார என் செவத்தை கண்ணுக்குட்டி பதனம், ஏ கடவுள் கொண்டார என் காராம் பசு பதனம், இவன் மச்சான் கோனார என் மயில பசு பதனம் அப்படின்னு வச்சு 1000 கோனாறு கோனாறு என்று சொல்லி ஆடமாட ஒப்படைத்து இனி என்ன சொல்லிட்டு ஒப்படைக்காத தெரியுமா? மாட்டுக்காரையே மச்சான் மாட்ட கொஞ்சம் பார்த்து, மாட்டுக்காரையே மச்சான் மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஆட்டம் போட்டம் மயில கால தோட்டமே பாக்குதையா, மாட்டுக்காரையே மச்சான் மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கோங்க.
காட்டு மல்லி பூத்திருக்கு காவக்காரன் காத்திருக்கான் காட்டு மல்லி பூத்திருக்கு காவக்காரன் காத்திருக்கான் ஆட்டம் போட்ட மயில கால தோட்டமேய பாக்குதையா ஏ மச்சா மாட்ட கொஞ்சம் பாத்துக்கோங்க மச்சா மாட்ட கொஞ்சம் பாத்துக்கோங்க மாட்டை விட்டு அங்கோ எங்கோ சுத்த கூடாதே மொத்த வர பார்த்து கேள்வி பேச கூடாதே மாட்டுக்காரையே மச்சா மாட்ட கொஞ்சம் பாத்துக்கோங்க மாட்டுக்காரையே மச்சா மாட்ட கொஞ்சம் பாத்துக்கோங்க தோட்டங்காரங்கையில் கம்பும் இருக்குது சுத்துங்காரு வேலை முள்ளும் இருக்குது தோட்டக்காரன் கையில் கம்பும் இருக்குது சுத்துங்காரு வேலை முள்ளும் இருக்குது ஆட்டம் போட்ட மயில கால தோட்டமே பாக்குதையா மாட்டுக்காரையே மச்சா மாட்ட கொஞ்சம் பாத்துக்கோங்க மாட்டுக்காரையே மச்சா மாட்ட கொஞ்சம் பாத்துக்கோங்க ஆடு மாடுகள் எல்லாம் ஒப்படைத்து ஏ அத்தான் ஆடு மாடுகளை ஒப்படைத்து அப்பந்தான் பார்த்தார் எம்பெருமாள் கோவால கண்ண யாரெல்லாம் எதனால கெட்டு ஒளிந்தார் என்று பார்க்கும்போது ஆனால கெட்டகுடி அன்றும் இல்லை இன்றும் இல்லை பெண்ணால கெட்டகுடி பெண்ணால கெட்டகுடி பேர் உலகில ரொம்ப பேர் உண்டு அதான் சொல்லுவான் கடலாலம் கண்ட பெரியார் பெண்ணின் மனதாலம் காண முடியாது ஆரையும் நம்பலாம் பெருங்காற்றையும் நம்பலாம் மத யானையும் நம்பலாம் சீறி வரும் பாம்பையும் நம்பலாம் சேலை கட்டிய மாதரை நம்பினார் தெருவில் நின்று திகைத்து படுவீர்னா ஆகையினால யாரெல்லாம் எதனால கெட்டு ஒளிந்தார் என்று பார்க்கிற போது அது இந்திரங்கெட்டதும் பெண்ணாலே பெண்ணாலே சந்திரங்கெட்டதும் பெண்ணாலே 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 ராவணன் கெட்டதும் பெண்ணாலே பெண்ணாலே சில ராஜாக்கள் கெட்டதும் பெண்ணாலே 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 இந்திரன் கெட்டதும் பெண்ணாலே சந்திரன் கெட்டதும் பெண்ணால அகலியை தொட்டான் இந்திரன் கெட்டான் தட்சன் மகளை தொட்டான் சந்திரன் கெட்டான் தொட்டு கெட்டான் துச்சாதனன் திரௌபதி என்னும் பாஞ்சாலையை துயில உரிந்து தொட்டே கெட்டு ஒளிந்தான் தொடாமலே கெட்டான் ராவணேஸ்வர இட்டு கெட்டான் கருணன் இடாமல் கெட்டான் வாளி ஆகையினால் இவர்கள் தான் பெண்ணாகலாம் கெட்டு ஒளிந்திருக்கின்றார் நாமளும் பெண் சருவை எடுக்க வேண்டும் என்று எம்பெருமாள் மாயவர் என்ன விதமாக பெண் சருவை எடுக்கிறார் தெரியுமா? கொண்டல் வருண தன்னுடல கோசலையாள் வேசமாக கோசலையாள் கோலம் கொண்டாரே பெருமாள் கோசலையாள்
பெருமா கோசலையால் வேஷம் காண கோசலையால் வேஷம் காண கோலங்கொண்டோ அண்டதில்லை யோர்கள் மேற்க ஆனந்தம் எம்பெருமா ஆனந்தம் பாடே பெருமா அச்சுதனார் இச்சை பெற அச்சுதனார் இச்சை பெற பெண் சொருவமான ஆனந்தம் பாடே ஆனந்தம் பாடு எம்பெருமா பெண் சொருவமான ஐயா பெண் சொருவம் ஆனதோரு பேடை நல்லார்க்கு பெருமாளுக்கு ஐயா பிசகுதனை அணையிடாமல் பிசகுதனை பணிகள் போருவாரா பேடை நல்லா இருக்கு பெருமாளுக்கு பணிகள் ஐயா எடுத்தாரே ஒரு சொரு எம்பெருமான் கோபால் பெண்ணுக்கான பெண்ணாளாகி பேடை கொண்ட பெண்ணுக்கான காதுமுக்கு அதுக்கு நல்ல செந்தூருக்க அங்கே நல்ல தலையாள அங்கே நல்ல அவ வாடாமல் அது முன்னாளகும் பின்னாள முகத்தினோட திருவாள ஆத்தாரே எம்பெரும் அழகு காணாதென்று அன்னழகு நகைகளெல்லாம் சுட்டுவார் தங்க நகைகளெல்லாம் எம்பெருமாள் மாயவர் தன்னழகு காணாதென்று தங்க நகையெல்லாம் சுட்டுகிறார். பெண்ணழகு காணாதென்று பொன்னகையெல்லாம் சூட்டி பொட்டிட்டு மையெழுதி புருவங்களுக்கு மைதீட்டி கண்டவர் மயங்க கஸ்தூரி திலகம் நின்றவர் மயங்க நீலவர்ண பொட்டு பார்த்தவர் மயங்க பச்சை வர்ண பொட்டு இப்படியே உச்சியில இருந்து உள்ளாங்கால் பாது வரைக்கும் என்ன விதமாக நகைகள் எல்லாம் அலங்காரம் செய்கிறார் தெரியுமா? சம்மங்கிரி எண்ணெய் தேய்த்து தலைவாரி சடைகள் போட்டு சடையில சட குச்சி சட பிள்ளை ராக்கோடி தாளம் போவா ஆத்தேக்கு ஒரு கம்மல்களா கழுத்துக்கு ஒரு மாலைகளா செவ்வேட்டு தட்டுமிட்டா குர்ரேட்டு தட்டுமிட்டா புன்ன பூ தட்டுமிட்டா
மூக்கூத்தி அம்பில்லாக்கா மூக்குத்தியம் பிள்ளாக்கா ரோகரத்தின மாலைகளா சோகரத்தின மாலைகளா அவன் மாலை பவன் மாலை துளசி மணி மாலைகளா துளசி மணி மாலைகளா அடிகார சங்கிலியா அடிகார சங்கிலியா கல்பதி தாட்டியலா கல்பதி தாட்டியலா முருக்கு சங்கிலியா முறைக்கு சங்கிலியா மாதீர வளையல்களா மோதிர வளையல்களா நோலி காப்பு தொந்தி காப்பு வங்கிய சோடா பட்டண காப்பு மிட்டா பட்டன காப்பு மிட்டா முருக்கு காப்பு மிட்டா முறைக்கு காப்பு மிட்டா மாதீர வளையலிட்டா மோதிர வளையலிட்டா ஐந்து நல்ல விரல்களுக்கும் ஐந்து நல்ல விரல்களுக்கும் ஐவரண மோதிரமா ஐவரண மோதிரமா பத்து நல்ல விரல்களுக்கும் பத்து நல்ல விரல்களுக்கும் பவன் பதித்த மோதிரமா பவன்பவித மோதிரமா இடுப்பு கேத்த ஒட்டி என சங்கிலியா ஒட்டியான சங்கிலியா இழுத்து சங்கிலி மாட்டியா இழுத்து சங்கிலி மாட்டி மகனி டிஸ்கோ ராணி பூட்டியா ராணி போட்டிய காலில் தண்டை கொலுசுமிட்டு காலில் தண்டை கொழுசுமிட்டு தாலி தவற பேலி வர வேலி வரை மகனி தங்கத்தாலே அணிந்திருக்கா அணிந்திருக்கா மாங்கலியோ தவற வேற தவற வேற ஐயா தவற வேற தவற வேற அந்த நகைகள் எல்லாம் அணிந்திருக்கா மாங்கலியோ தவற வேற தவற வேற நகைகள் எல்லாம் அணிந்திருக்காள் இந்த விதமாக தாலி தவிர பீலி வரைக்கும் தங்கத்தாலை அலங்கரித்து மாங்கலியம் தவிர மற்ற நகைகள் எல்லாம் அலங்காரம் செய்து உச்சியில இருந்து உள்ளாங்கால் பாத வரைக்கும் பூட்டாத நகை இல்ல அத்தனை நகைகள்லாம் அணிந்து ஆமா நகை நட்டு நகைன்னா என்ன நட்டுனா என்னப்பா நகன்னா கழுத்துல போடுறது நட்டுனா போல்ட்ல மாட்டுறது போல்ட்ல மாட்டினதா ஆமா எங்க மாட்டுறது போல்ட் அது எங்க மாட்டுவாங்க ஏதுனாலும் மாட்டலாம் பைக்ல மாட்டலாம் கார்ல மாட்டலாம் பைக்கில என் தங்கத்தை போய் மாட்ட போறாங்கப்பா நட்ட சொன்னேன் நகைன்னு சொன்னா கழுத்திலே போடக்கூடிய சரி ஆபரணங்கள் அணிகலங்கள் மாலைகள் ஆமா நட்டுன்னு சொன்னா கம்மலு மூக்குத்தி கம்மலு மூக்குத்தியா நான் திருக்குலாம் நினைச்சேன் அது பேர் நட்டா ஆகையினால அப்படியாக அணிந்து ஆமையோ வாடாமல்லி வடர்மல்லி சூடாமல்லி சுடர்மல்லி பிச்சி இருவாச்சி ராஜா ரோஜா சம்மங்கி முல்லை மறிக்குழுந்து கதம்பம் கஸ்தூரி கோல்கோண்டா ஜென்பகப்பூ சரி இதப்புறம் கட்டி விக்க போறாளோ எத்தனை மலர்கள் எல்லாம் தலையிலே அணிந்து தலையில தரத்துக்கேத்த பட்டம் கட்டி கட்டி என் பெருமாள் மோகினியாளானவள் மனான் பெற்ற மகனே மன்மதா மன்மதா கருமென்ற வெள்ளெடுத்து அருமென்ற நாணயத்தை மன்மத பானத்தை அரக்கன் மேல் போடடா என்று சொல்லவும் நல்லா இடிச்சுக்கிட்டே வந்துருவான் பார்த்தாம் வல்ல மன்மத பானத்தை போட மதியிழந்தான் வல்ல அரக்கன் அரக்கன் இந்த என் பெருமாள் மோகினியாள் என்ன தங்க நகைகள் சுட்டி எப்படி அழகோடு இருக்காது அறியம்மா ஐயா பார்த்தவர் மனம் பரவசைப்பட பதித்தரத்தை நமது பூவங்கிடா பத்திரமாத்த தங்க ஒட்டி யானமா யானமா பார்க்க 10000 பார்க்க 10000 யானமா யானமா 10000 வேணுமா 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 பார்க்க 10000 வேணுமா பொன் பேருமா மூக்குத்தி அம்பச்சக்கல்லாம் 3000 பொன் பேருமா மூக்குத்தி அம்பச்சக்கல்லாம்
கீழொரு பில்லாக்க மாட்டினா மோதிரத்தால் விரல் போட்டு நீட்டினா மோதிரத்த விரல் போட்டு மாட்டட்டும் தங்க மோதிரத்த ஐயா முன்னும் பின்னும் பார்த்து பார்த்து நடக்கிறா முந்தானிய முகத்தை கொண்டு தொடக்கிறா முந்தானிய முகத்தை கொண்டு நடக்கிறா நடக்கட்டும் கொண்டு முகத்தை தொடக்கிறாள் முந்தானைய கொண்டு முகத்தை பார்த்தவர் மனம் பரவசப்பட கண்டவர் மனம் ஒன்னு புகழ்ந்திட ஆசி நகரம் புகழும் பட்டு சேலையா இருகரையில் வந்தங்க சருகாலையா இருகரையில் வந்தங்க இந்த விதமாக எம்பெருமாள் மோகினி அரக்கன் வர அத்துவான கனகத்தில் அவ எப்படி வருகிறா தெரியுமா? காலையில தண்டை கலகலவன கையில வளையல் பளிர் பளிரன கலகலவன அந்த அத்துவான கானகத்தில் நடந்து வாரா மோகினியா வளையல் சத்தத்தை காதில் கேட்டு வடக்கு முகமா திரும்பி பார்த்தா காதில் கேட்டு வடக்கு முகமா திரும்பி பார்த்தா ஏ மாமம் பெத்த மரகதமே அத்தை வெத்த ரத்தினமே கொலையா ஓவியமே தியான திரவியமே விட்டாத தெல்லமோதே தியானே திரவியமே அம்மா தவட்டாத தெல்லமோதே அத்தை வெத்த ரத்தினமே அணுக்கொலையா ஓவியமே மானே மரகதமே மல்லிகைப்பூ செண்பகமே அப்படின்னு சொல்லி எம்பெருமாள் மோகினியை பார்த்து வல்லரக்கன் சொல்லவோ வரக்கூடிய நேரத்துலதான் வருவா அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா எம்பெருமாள் மோகினியாளை பார்த்து மல்லரக்கன் வம்பு தும்பு பேசு வழிமறிக்கவும் மோகினியா என்ன சொல்லுகிறா தெரியுமா? ஏ அண்ணா ஏ வல்லரக்கா காட்டுல வந்த பெண்ண வம்பு தும்பு பேசாதடா அப்படின்னு சொல்லி என்ன விதமா பேசுகிறா சொல்லுகிறா தெரியுமா? காட்டில் கண்ட பெண்ணவே கழுத்தில் மாலை போடவே கனவில் நினையாதடா ஏ வல்லரக்கா கழுத்துக்கு ஆபத்து தாண்டா ஏ வல்லரக்கா கழுத்துக்கு ஆபத்து தாண்டா காட்டில்
தனியா வந்த பெண்ணவே தாலி போட என்னவே தன்மனதில் நின்ன யாரடா ஏ வல்லரக்கா தலைக்கு ஆபத்து தாண்டா ஏ வல்லரக்கா தலைக்கு ஆபத்து தாண்டா தனியா வந்த பெண்ணவே தாலி போட என்னவே தன் மனதில் நினையாதடா ஏ வல்லரக்கா தலைக்கு ஆபத்து தாண்டா ஏ வல்லரக்கா தலைக்கு ஆபத்து தாண்டா ஏ மோகினியா சொன்னவோ நந்த வல்லர யாடி வெண்ண மோகினிய கொண்ட வெண்ண விட்டுட்டாலோ கொண்ட வெண்ண விட்டுட்டாலோ கண்ட வெண்ண விடமாட்டே கொண்ட வெண்ணாட்டேடா கொண்ட வெண்ண காட்டி கண்ட வெண்ண விடமா அப்போ வல்லரக்க சொல்லும் போதே மோகினியா சொல்லுதா அண்ணா அண்ணா வல்லர இருந்து பட்டசா பெருமாளுக்கு தெரியும் மங்கை நானும் பட்டசா எனக்கு தெரியும் அண்ணா நீ நானும் பட்டசா கண்ணி நானும் கண்ணனுக்கு தெரியும்னா கண்ணீரானு பட்டசலோ கண்ணீரானு பட்டசலோ கண்ணனுக்கு தெரியும்னா பார்த்துட்டாரே வல்லரக்க வெண்ண மோகினி ஏ அம்மா ஏ மோகினி அரகங்கிட்ட சொல்லுதா மோகினி நான் வல்லரக்கா பெண்ணா பட்டசலம் பெருமாளுக்கு தெரியும் மங்கைனா பட்டசலம் மாயனுக்கு தெரியும் கண்ணினா பட்டசலம் அந்த கண்ணனுக்கு தான் தெரியும் புத்த மரம் கீழிருந்து பொண்ணு கதை சொன்னேனா எல்லாம் உதிர்ந்து போ புத்த மரம் பால் மரத்து கீழிருந்து பட்ட கதை சொன்னேனா பால் அங்க வத்தி போ பால் மரமும் ஜாஞ்சு போ பச்சை மரம் கீழிருந்து தண்ணி கதை சொன்னேனா தாயும் உதிர்ந்து போ தாயும் உதிர்ந்து போ பச்சை மரம் ஏ அண்ணா வல்லரக்கா நான் பூமரத்து கீழே இருந்து பொண்ணு கதை சொன்னோம்னா பூவும் உதிர்ந்து போவும் பூத்த மரம் சாஞ்சு போவும் பால் மரத்து கீழே இருந்து நான் பட்ட கதை சொன்னேனா பால் வத்தி போவும் பால் மரம் சாஞ்சு போகும் காய்ச்ச மரம் கீழே இருந்து கண்ணி கதை சொன்னேனா காயும் உதிர்ந்து போவோம் காய்ச்ச மரங்கள் எல்லாம் சாஞ்சு போவோம்னா ஏ பெண்ணு அப்படி நீ என்ன கஷ்டத்தை பட்டுட்ட கொஞ்சம் சொல்ல கேப்போம்னா ஏ அண்ணா அண்ணா வல்லரக்கா அண்ணா அண்ணா வல்லரக்கா எந்தனோட கதைய கேளு மலையரச மன்னனுக்கு மகளாக பெண் பிறந்தோம் அக்கா தங்க 8 பேர் அக்கா தங்க ஆனந்தமா பெண் பிறந்தோம் அக்கா தங்க 8 பேரும் ஆனந்தமா பெண் பிறந்தோம் அண்ணா வல்லரக்கா மலையரச மன்னனுக்கு மகளா பிறந்தவனு சொல்ல பார்த்தா வல்லரக்க பார்த்து வல்லரக்க ஏ பெண்ண உங்க அப்பா இருக்கானா
இல்ல சட்டி எடுத்துட்டானா? எடுக்கல வீட்டுலதான் இருக்கான். அப்படியா? ஆமா ஒரு சரியான வைக்கப்படப்புக்கு ஒரு எருமை கண்ணுக்குட்டி போதும். ஆமா ஆமா ஒரு அரச வீட்டுக்கு 2 பொம்பளை பிள்ளை போதும். போதும் போதும். அரசனும் ஆண்டிதான். காட்சி கட்டிக்கிட்டு ஆகையினால 8 பேருன்னு சொல்லுதியா? 8 பேரையும் உங்க அப்பையும் கட்டி கொடுத்தானா இல்ல 8 பேரும் 8 மாப்பிள்ளைய தேடித்தான் போனியலா? மாப்பிள்ள பூரா வந்தாங்க. அப்ப பார்த்தாரு மோகினி சொல்லுகிறா, ஏ அண்ணா வல்லரக்கா, மூத்ததொரு அக்கா, மூத்ததொரு அக்கா, காசி விஸ்வநாதருக்கு விசாலட்சி எங்க காலே இரண்டாவது அண்ணாமலை நாதருக்கு, மூணாவது அக்காலே சிதம்பரம் தண்ணீர் வாழும் சிதம்பரநாதருக்கு கவிய கொடுத்திருக்கும். நாலாவது அக்காலே தன்னதி வாழர் சங்கரருக்கு வாமதிய கொடுத்திருக்கும். அஞ்சாவது அக்காலே தமிழ் மணக்கும் இல்லையப்பர் சாஸ்திரி இல்லையப்ப காந்திமதிய கொடுத்திருக்கும். காந்திமதிய கொடுத்திருக்கும். யாராவது அக்காளையோ அக்க நல்ல சிறந்ததளோ பாவநாச பெருமாளுக்கு உலகால கொடுத்திருக்கோம். ஏழாவது அக்காளை புள்ளிக்க சிறந்ததளோ சாலநாதருக்கு மொழிய கொடுத்திருக்கோம். எட்டாவது பிறந்த மாவா பேரு மோகினியா, பேரு உங்க அப்ப உன்னைய கட்டி கொடுக்கலையா? நீ மட்டும் கண்ணியா மாதிரி இருக்கு. என்ன நடந்தது? ஏ அண்ணா அண்ணா வல்லரக்கா, பூத்ததொரு நட்சத்தி பூத்ததொரு நட்சத்தி பூமானுக்கு ஆளான நட்சத்தி ஆளான ஆளனுக்கு அப்படி என்ன நட்சத்திரமா பிறந்த? பிறந்தது உத்தரம். உத்தர தாலி உரிலம்பாங்க. பூத்தது பூசம். போன இடமெல்லாம் நாசம். ஆகையினால இனிய பெண் கேட்டு வந்தவர்கள் ரதத்துல வந்தவர்கள் 4000 பேர்கள் உண்டு. சொல்லுங்க. குதிரையில வந்தவங்க 1 கோடி பேர்கள் உண்டு. ஆயனையில வந்தவர்கள் 1000 பேர்கள் உண்டு. இப்படியெல்லாம் வந்த மாப்பிள்ளையெல்லாம் எங்க வீட்டு பக்கத்து வீட்டு தாய் கிழவி வாசல்லையே விரட்டிட்டா. வந்த மாப்பிள்ளையெல்லாம் என்ன சொல்லி வரட்டா தெரியுமா? ஏ ஆம கண்ணு சக்களா ஆம காலு சக்களா அரண்மனைக்கு ஆகா 2 காலு பெருத்தவா கிழக்கி நல்ல ஆகா ஒல்லிக்கண்ணு சக்களா ஒல்லிக்கண்ணு கோட்டைக்கு ஆகா வந்த வந்த மாப்பிள்ளையா வாசலில விரட்டிட்டாள. மாப்பிள்ளையெல்லாம் வாசலில விரட்டும் போது மதுரை வாழ சொக்கருக்கு எங்க அப்பா
என்னைய 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஆமா கல்யாணம் பண்ணி கொடுக்கவும் சரி எனக்கு எங்க அப்பா சீரி எப்படி கொடுத்தா தெரியுமா? கொடுத்தாரு. ஆணையில 1 கோடி, குதிரையில 1 கோடி, மதத்தில 1 கோடி, ஊரில 1 கோடி, அனுமதியில போகும்போது எதிரவாடும் ஜன்னதியில பக்கத்து வீட்டு காரியாவல் மக்களோட இடமதியில ஏ அம்மா ஏ மீனா ஒரு பெண்ணா பிறந்தவ எது வேணாலும் பங்கு கொடுப்பாட்டி, ஆமா தாலிய மட்டும் பங்கு கொடுக்க மாட்டா. ஆமா வேற தாலி தான் வாங்கி போடணும். தாலிய பங்கு கொடுக்க மாட்டா. ஆமா உன் புருஷன் உன் தங்கச்சிய 2ஆம் தரமா கட்டிட்டு வாராவிட பக்கத்து வீட்டுக்காரிட்ட சொல்லிட்டா. ஆமா அக்கா மீனாட்சி பார்த்து வரட்டு வரட்டுமென்று தெற்கு கோட்டை வாசல்ல காத்துக்கிட்டு நிக்கா. அவ எதிர்பார்த்து நின்னா. ஆமா நான் போய் இறங்கினேன். ஒரு காலு ஆ சேலைய தூக்கி சொருவினா தலைய அள்ளி கொண்டே முடிஞ்சிருந்தா வெஞ்சாமர கையுமா நின்னா. இன்னைக்கு ஆரத்தி இருக்கேங்க. ஆயிரங்காலைய வச்சுக்கிட்டு நின்னா. நான் போய் ஒரு கால பூமியில ஒரு கால ரதத்தில. ஆமா அப்ப எங்க அக்கா மீனாட்சி என்னைய பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? என்னையா ஏ யாரு நீ சக்கலா என் கூடிய கெடுக்க வந்த தலைய நல்லா பிடித்தா சந்திக்கு முடிய நல்லா பிடித்தா முக்குக்கு அவமுடிய நாம் பிடிக்க நம்முடிய சக்கலாத்தி போறா சக்கலாத்தி சனத்துக்கெல்லாம் சக்காலத்தே போராட்டோ சனத்துக்கெல்லாம் ஏ அண்ணா அண்ணா வல்லற வானதிங்க கல்யாணம் இந்த வேளை திரும்பி வா ஒத்தையில போற மின்னு உன்மனதில் நினையா அம்மா போறா முன்னா அக்கா வாரா மாமா போறார் முன்னா மாமா போறார் அப்பா வாரார் மாமா போறார் முன்னாலே பின்னாலே. ஏ அண்ணா வல்லரக்கா என்ன என்ன ஒத்தையில போறோம்னு உன் மனதில நினையாதண்ணா. நினைக்காத தனியாக போறோம் என்று ஆமண்ணே உன் சிந்தையில எண்ணாத. என்னதா எனக்கு போன வேளம் கல்யாணம். ஆமா இந்த வாரம் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போறேன். ஆமா 8 நாள் கூட இருக்கிறேன். மதுரையில 4 கோட்டை வாசக்காரி பவுசுக்காரிட்ட பக்கத்து வீட்டு காரிய பூரா சொல்லிட்டா. சொல்லி கொடுக்கவும் நான் ஒரு கால பூமியில ஒரு கால ரதத்துலதான் இருக்கு. அவ வந்தா வந்து வெடிச்சு தலைய பிடிச்சா சந்தி கிழத்த. அதனால நான் புருஷங்கிட்ட சண்டை போட்டு பிறந்த வீடு போறேன். கணவன் மேல சண்டை போட்டு ஆளன் மேல சண்டை போட்டு எங்க அப்பா வீடு போறேன். மலையரச மலை. ஆமா மலையிலேயே உயர்ந்த மலை நம்ம மலைதான். ஆகையினால நான் போறேன் என்று சொல்லவும் பெண்ணே பெண்மையில இப்படி ஒத்தையில போகலாமா அப்படின்னு சொல்லி நீ ஒத்தையில நீ போவேல என் காலுதாமா வலிக்கு. நீ போறது எனக்கு எவ்வளவு காலு வலிக்கு. என்ன சொல்லுகிறா தெரியுமா? காற்று கோடி படர்ந்த கருவுரு காட்டுக்குள் கல்லடையாய் போற பெண்மையில கணவனாய் நானோ
கருக்கலாச்சு மயிருண்ட வேலையாச்சு ஒத்தையில போன யானை மயில உயிர் மோசம் வந்து என் தங்கமே உயிர் மோசம் வந்து சேரும் கருக்கலாச்சு மயிருண்ட வேலையாச்சு கையில போன யானை என் மயிலே உயிர் மோசம் வந்து சேரும் என் தங்கமே உயிர் மோசம் வந்து சேரும். அம்மா நீ ஒத்தையில போகாத, நீ என்னோடு வந்தீன்னா அடடே கண்ணாடி மாளிகையில் உல்லாசமா வாழ்ந்திடா எத்தல சுருமடிக்க நம்ம தோழி உண்டு பல்லாங்குழி விளையாட 8 தோழி உண்டு நாங்கள் விளையாட பெண்ணு ரொம்ப உண்டு கண்ணாடி மாளிகையில் கண்ணாடி உல்லாசமா வாழ்ந்திடலாம் கண்ணாடி மாளிகையே கண்ணாடி உல்லாசமா வாழ்ந்திடலாம். பெண்ணே என் கூட வந்தேன்னு சொன்னா கண்ணாடி மாளிகையிலே உல்லாசமா வாழ்ந்திடலாம். மாடி அம்மா என்று சொல்லவோ அண்ணா நான் கருவா கரைஞ்சிட்டாலும் கணவன் ஆசை எனக்கு இல்ல. நான் ஊனா உருகிட்டாலும் உடையாளி ஆசை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி மோகினியா சொல்லும் போது பெண்ணே உன்னைய விட்டு போக எனக்கு மனசு இல்லம்மா அப்படின்னு சொல்லி எங்கூட வா என்று சொல்லவும் வாடா ராசா எப்ப வருவனே இதுக்குத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு வச்ச வேணே இதானே ஐயா மேலவாத்திய கலைஞர்களை வர சொல்லுங்க. சாஸ்திரங்களா மேலவாத்திய கலைஞர்கள் உடனடியாக கோவிலுக்கு வருமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அப்போதாம் பார்த்த ஆண்டவனாகிய அவன் பார்த்தார் எம்பெருமாளாகிய கோபால கண்ண. ஆஹா இதுதான் சமயம், அரக்கனை வதமுடிக்க இதுதான் சமயம் என்று சொல்லி எனக்கு மாலையிட மனமேருக்கு மாலையிட மனமேரு ஓ மணவாட்டிக்கு பயம் மாலையிட மனமேருக்கு ஓ மணவாட்டிக்கு பயமா இருக்கு. ஐயா தாலி போட மனமேருக்கு தாரத்துக்கு பயமா இருக்கு. அண்ணா வல்லரக்கா நீ கூப்பிடுத உன் கூட வர எனக்கு ஆசைதான். ஆனா உன் பொண்டாட்டி மூத்தோடியா இருப்பா, அதனால உன் மணவாட்டிக்கு பயமா இருக்கு. போ தாலி போட மனம் இருக்கு, உன் தாரத்துக்கு பயமா இருக்கு. அதனால எனக்கு நீ பொண்ணு தர வேண்டாம், பொருள் தர வேண்டாம், உன் கூட நான் வரணும்னு சொன்னா இந்த யமுனை ஆற்றங்கரையில நீ முங்கி முழுகி ஒரு 100 அடிக்கு அப்பால நின்னு நீ என்ன சொல்லணும் தெரியுமா? ஒண்ணும் பொண்ணும் பொருள் எல்லாம் வேண்டாம், மூத்தோடைய இடத்துல முகம் கொடுத்து பேச மாட்டேன், மூத்தோடைய இடத்துல முகம் கொடுத்து பேச மாட்டேன் என்று ஆள்காட்டி முண்டு விரலை எடுத்து 3 தரம் தலையை சுத்தி கண்டத்துல வச்சா பின்னாடி நான் பச்சை பிள்ளையா வருவேன்னா பாவி சண்டாளே அன்று பகவான் இடத்துல வரத்தை வாங்கும் போது யார தொட்டாலும் எரிக்கணும்னு வர வாங்கினான
தன்னை தவறினவன் கேட்டான் மறந்தானா? கேட்கல. அவனே அவன் தொட்டால எரிஞ்சு சாம்பலாத்தான் போக போறான். அப்பேற்பட்ட வரத்தை பெற்ற சண்டாள இதுதானா? இதுக்குத்தான் இவ்வளவு நேரம் காட்டை கட்டி மலையை கட்டி வந்தியா அப்படின்னு சொல்லி பவி முங்குவானா முழுகுவானா முழுகுவானா முதுகு கூட முழுகுவானா ஏ சண்டாள வல்லரக்க என்று நினைத்தான பெருமாள் என்று நினைக்கலையா அண்ணன் என்று நினைக்கலையா அண்ணி என்று நினைத்தல்லவோ அதிகட்ட வல்லரக்க முங்குவானா முழுகுவானா முழுகுவானா முதுகு கூட நனையலைய முழுகுவானா யாருக்குத்தான் பார்த்து கொண்டு வல்லரக்க ஏடி வெண்ணைய மோகினிய தோழியா இடமதில இடமதில முகம் கொடுத்து பேச மாட்டேன். ஐயா மேலமத்திய கலைஞர்கள் கோவிலுக்கு வருமாறு விளக்கமின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வைத்த போது அரக்கனோட முடித்து எம்பேருமா முடித்து பறக்கானே சண்டாள வல்லரக்க பெருமாள் மாயவர் அரக்கனையோ வரமுடி ஆயர்வாடிய வருவாரா அத்தான பகவான் அரக்கனையோ அத முடித்த அரக்கனையோ வர முடி அது கைலாசம் பொங்கலத்தான் அரக்கனையோ அது கைலாசம் அச்சுதனார் சொன்னவோ ஆண்டா வந்தா சிவபெருமா என்னை அது சொல்லுவாரா